வணக்கங்க. நான் குரோஃபர் செல்வராஜ் பேசுகிறேன். இல்லை எப்படி இருக்கீங்க? உங்களை சந்தித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா இது தொடர்பாக வெட்டிவேர் வளர்ப்பு தொடர்பாக நிறைய நபர்களை சந்திக்க வேண்டியது இருந்து அது போட்டு கொடுக்க வேண்டிய வேலை அந்த மாதிரி வெளியே நிறைய போயிட்டுருக்கிறனால உங்களை தொடர்பு கொள்ள இயலாமல் ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம எதுனா நான் ஏற்கனவே பதிவிட்டது தான். ஆனால் திரும்ப திரும்ப ஒவ்வொருத்தருமே இது எந்த மாதிரி நிலம் வேணும், எங்ககிட்ட இந்த நிலம் இருக்குது, இது எந்த நிலத்தில் வைக்க முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் எல்லாத்துக்குமே இருக்குது. அதுக்கு அடுத்தது இதுக்கு பராமரிப்புங்கிறது நிறைய தேவைப்படுமோ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இது ஏற்கனவே நான் நிறைய வீடியோகளில் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். இது பராமரிப்பு உங்களுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. 2, இதில் மண் முக்கியமே இல்லை. மண் இல்லாமையே இருந்தாலும் ஒரு பாறையான பகுதிகள் இருந்தாலும் சரி, மாடிக்கு மேலே வீட்டு மொட்டை மாடியில் வைக்கிறதானாலும் சரி, இல்லை நீங்கள் இது ஒரு இந்த இடத்துல விவசாயம் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இடம் இருந்தாலும் இதை பயிரிடலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்ம பைப்பில் தான் வைக்கிறோம். கீழே வெளியே இருக்கிற மண்ணுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமுமே இல்லை. அதனால் மண்ணை பற்றி நீங்கள் எப்பவுமே யோசிக்கவே வேண்டாம். நமக்கு இந்த மாதிரி இடம் இருக்குது, எந்த மாதிரி இடம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு உபயோகமே அதாவது தேவைப்படாத ஒரு இடம், இந்த இடத்துல நம்ம எதுவுமே உபயோகப்படுத்த முடியாதுங்கிற ஒரு இடம் இது இருந்தாலும் ஓகே, அந்த இடத்துல நம்ம செய்யலாம். இதுக்கு அடுத்து பராமரிப்பு நான் பராமரிக்க முடியுமா, எனக்கு வயசு ஆயிடுச்சு, இல்லை நான் வேலைக்கு போகிறேன், இல்லை நாங்கள் ஏதாவது ஒரு வேலையில் இருக்கேன், ஏதாவது என்னால் முடியுமா அப்படின்னா இது எல்லாத்துக்குமே சாத்தியமானது. ஏன்னா ரொம்ப ரொம்ப சாதாரணமானது. டெய்லி ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் அதுக்கு நேரம் ஒதுக்கினாலே அது ரொம்ப அதிகம். ஏன்னா இது தினமுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட இதுக்கு தண்ணி விடலாம். 2 நாள் தண்ணி விட முடியல, ஒரு பிரச்சனை இல்லை. 2 நாள் கழிச்சு கொஞ்சம் சேர்த்து விட்டீங்கன்னா போதும். அந்த 2 நாளைக்கு முன்னாலே கொஞ்சம் சேர்த்து தண்ணி விட்டு போட்டுட்டீங்கன்னா போதும், அவ்வளோதான். இது ஒரு 40,000 ரூபா முதலீடு பண்ணணும். அதுக்கான பொருட்கள், அதாவது மூலப்பொருட்கள்னா அதுக்கு தேவையான பைப்பு, உள்ள ஃபில் பண்ணுறதுக்கான கோகோ பித்து, நாட்டு 3 நாங்கள் கொடுத்துட்றோம். அது நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட வேண்டியதில்லை. இதுக்கு தேவையான வேற மண்ணு தேடணும் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இது இவ்வளோதான், நாங்கள் 3 கொடுத்துருவோம். அதுக்கு மேலே இது உயிர் உரங்கள் தான் இதுக்கு உபயோகப்படுத்தணும். அது என்னங்கிறது உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு அடுத்தது 10 மாதம் இது வளர்த்தணும். 10 மாதம் வளர்த்தணுங்கிறது நீங்கள் ஒரு நாள் டு ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம் இதுக்கான நேரம் ஒதுக்குனா போதும், அவ்வளோதான் இதனோட தேவை. அதுக்கு அடுத்தது சந்தை வைப்புங்கிறது இது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நீங்கள் இதை கூகுளில் சர்ச் பண்ணலாம், உங்களுக்கு அதுலேயே நிறைய தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது உள்நாட்டு தேவையும் இருக்கு, வெளிநாட்டு தேவையும் இருக்கு. ஏற்றுமதிக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. உள்நாட்டிலையும் இப்போ நிறைய காஸ்மெட்டிக் ஐட்டம் இந்த அழகு சாதன பொருட்கள் இதில் நிறைய உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஊர்லேயே, அதான் உங்கள் பக்கத்துலேயே நீங்கள் எந்த ஒரு ஆர்கானிக் ஸ்டோர் போனாலுமே நீங்கள் பார்க்கலாம். அதில் ஏதாவது ஒரு 2 பொருளாவது இது வெட்டிவேர் சம்மந்தமாக இருக்கும். அதனால் இது இதை வச்சு நம்ம எப்படி சந்தைப்படுத்த போகிறோம், இதை விற்க முடியுமா, இவங்க சொல்கிறாங்க நம்ம வாங்கி இதை நட்டி இதை எப்படி விற்கிறது அப்படிங்கிற ஒரு கவலை இருந்துச்சுன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா நாங்கள் திரும்ப வாங்கிக்கிறோம். நீங்கள் உற்பத்தி பண்ணுற எங்ககிட்ட போடுற அந்த இதில் திருப்பி நாங்கள் வாங்கிக்கிறோம். ஆனாலும் எந்த அளவுக்கு இது போகுது, இது நாளைக்கு வரலன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயம் வேண்டியதில்லை. ஏன்னா இது தேவை அதிகமாயிட்டு இருக்கு, நாளுக்கு நாள் இது தேவை அதிகமாகுது. அதனால இதனோட விற்பனை வாய்ப்புங்கிறது என்னைக்குமே குறைய போறதில்லை. இனி 10 வருஷத்துக்கு இதனோட விற்பனை வாய்ப்பு நல்லா தான் இருக்கும். ஏன்னா இது எந்த ஒரு நான் சொல்றதை அப்படியே நீங்க எடுத்துக்க வேண்டியதில்லை. இதுல கூகுளில் பார்த்தாலே உங்களுக்கு அந்த இதெல்லாமே தெரியும். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா இது என்ன தேவைப்படுது, இன்னைக்கு என்ன தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க. நான் உங்களுக்கு எல்லாமே அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். என்னை கூப்பிடணும்னா 9944999127. நன்றிங்க. மீண்டும் சந்திக்கலாம்.